நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களும் நானும் இரண்டு பேரும் சேர்ந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ரெடியா? எம்ஓசி சொன்ன மாதிரியே மார்க்கெட் ஃபால் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னாச்சு, கால் சைடில் மொமெண்டம் கொடுத்துச்சு. 2900 173 250 வரைக்கும் மொமெண்டம் கொடுத்து எப்போ எடுக்கணும்? எம்எஸ்வி கால் சைடில் வந்ததுக்கப்புறம் எஸ்டிஆர் 0க்கு மேலே வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இதுக்காக என்ன சொல்கிறோம்? எம்எஸ்வி அண்ட் எஸ்டிஆரை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரியாக சொன்ன உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நிஃப்டி என்ன ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு? 26,052. அப்போ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம லோட் பண்ணணும்? 26,050 கால் அண்ட் புட் ஆப்ஷன். இப்போ எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி வச்சுருக்காங்க? கால் சைடு ஃபுல்லாக 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஹியூஜாக பையிங் இருக்குது. புட் சைடில் 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹியூஜாக செல்லிங் வச்சிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போது? நாளைக்கு ஒரு ஹியூஜ் மொமெண்டம் கால் சைடில் வர மாதிரி தெரியுது. இது பிரேக் அவுட் லெவல்ஸ். 26,000 கால் ஆப்ஷனில் ஹியூஜாக பையிங் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட பாட்டம் லெவல் என்ன? 26,000. டாப் லெவல் இப்போதைக்கு டாப் லெவல் எதுவும் ஃபார்ம் ஆகும் காட்டி ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. பாட்டம் லெவலில் 26,000 மட்டும்தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அப்போ இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஹியூஜ் மொமெண்டம் கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒருபடி முன்னேறி செல்ல முடியும். மேற்கொண்டு எம்எஸ்சி பற்றின டீட்டெயிலுக்கு options.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இதுவே எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9894088555. இதுக்கு எம்எஸ்சி மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்.